ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நீங்க உங்களுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க காசு சேமிச்சு வச்சு, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருக்கிற அந்த லேண்டோடைய ஒரு விலையோ, இல்லன்னா வீடு உடைய விலையோ, ஃப்ளாட்டோடைய விலையோ நீங்க பார்த்துட்டு, உங்களுடைய தகுதிக்குள்ள இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வீடு வாங்கலாம். ஆனா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காசு நீங்க அந்த வீட்ல போட முடியுமோ, கேஷா நீங்க போடுங்க. மிச்சத்துக்கு வேணுனா நீங்க லோனுக்கு போகலாம். நான் இன்னைக்கு எடுக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீடு வாங்குனாங்க. அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு? அவங்களுடைய செலவுகள் எவ்வளவு? அவங்க எவ்வளவு காசு சேர்த்து வச்சாங்க? வீடு எவ்வளவு விலை? அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கும் என்னடா இவ்வளவு கம்மி காசுல கூட நம்மனாலயும் வீடு வாங்க முடியுமா? இவ்வளவு காசு சேர்த்து வைக்க முடியுமா? அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்களும் முடிவெடுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஒரே ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்க இன்னும் ஸ்கூலுக்கு போகல. 3 வயசு குழந்தை தான். அவங்களுடைய சேலரின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 35,000 தான் அவங்களுடைய சேலரி. ஒய்ஃப் வேலை செய்யல. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மாச செலவு என்னலாம் அப்படிங்கிறத காட்டிடுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வாடகை வீட்ல தான் இப்போ இருக்காங்க. ஸோ வாடகை, தண்ணி பில்லு, கரண்ட் பில் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு ரூ. 5,000 இருக்கு. அவங்க சிட்டிலலாம் இல்ல. அவங்க டவுன்ல தான் இருக்காங்க. தமிழ்நாட்ல இருக்கிறாங்க. அடுத்து ஃப்ரூட்ஸு, குழந்தை இருக்கிறதுனால அவங்க ஃப்ரூட்ஸ் நெறையா வாங்குறாங்க. ஸோ அதுக்காக ரூ. 1,500 போட்டிருக்காங்க. காய்கறிகளுக்கு ரூ. 1,000. ஸ்நாக்ஸ் பையன் எப்பயுமே கேட்டுட்டே இருப்பான்றதுனால ரூ. 1,000 போட்டிருக்காங்க. அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு ஒரு ரூ. 1,000. கேஸ் அவங்க ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரூ. 500 ஒரு மாசத்துக்கு போட்டிருக்காங்க. பால் அவங்க 2 பாக்கெட் வாங்குவாங்க. ஸோ அது ரூ. 1,200. பெட்ரோல் ரூ. 1,000. அப்புறம் மளிகை ஜாமான் ரூ. 3,500. ஃபோன் ரீசார்ஜ் ரூ. 300. டிவி ரீசார்ஜ் ரூ. 300. ஸோ இதுக்குள்ள தான் அவங்களுடைய எல்லா செலவுகளையுமே அவங்க முடிச்சுக்கிறாங்க. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, ரூ. 16,300க்குள்ள அவங்களுடைய செலவ பண்ணிட்டு, மிச்சம் இந்த ரூ. 18,700 அவங்க சேமிச்சு வைக்கிறாங்க முழுசாவே. அவங்க ஒரு 15 மாசம் சீட்டு போட்டிருந்தாங்க. ரூ. 10,000 ஒரு மாசம் கட்டுற மாரி இருக்கும். இது மாறி மாறி வரும் இந்த அமௌண்ட்டு. ஸோ 15 மாசம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கையில ரூ. 1,50,000 ஆச்சு. நான் சொல்ற இந்த கணக்கு எல்லாமே அவங்க ஒரு 2 வருஷத்துல காசு சேர்த்து வச்சு இந்த வீடு வாங்குனது தான். இந்த சீட்டு முடிஞ்ச உடனே அவங்க 2வது சீட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த வீடு வாங்குற டைம்ல அந்த 15 மாசங்கள் முடியல. ஸோ அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு காசு தேவை வீடு வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுனால, அவங்க அந்த சீட்ட எடுத்துட்டாங்க முன்னாலேயே. அடுத்து ஸோ இது ஒரு ரூ. 10,000 ஆயிடுச்சு. மிச்சம் இந்த ரூ. 8,000க்கு அவங்க ஆர்டி ஒரு 2 வருஷத்துக்கு போட்டுட்டாங்க. 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில அவங்களுக்கு ரூ. 2,06,551 வந்தது. இது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து. இந்த மிச்சம் இருக்கிற ரூ. 700க்கும் அவங்க ஆர்டி போட்டிருந்தாங்க 2 வருஷத்துக்கு. அதில ஒரு ரூ. 18,074 வந்தது. அவங்க ஒரு ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்ணுறதுனால, அவங்களுக்கு எப்பயுமே தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ் அந்த மாரிலாம் குடுப்பாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அவங்க அப்படியே சேர்த்து வச்சு ரூ. 30,000 சேர்த்து வச்சுட்டாங்க. இது எல்லாமே அந்த 24 மாசங்கள் 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்க சேர்த்து வச்ச காசு. அவங்க எவ்வளவு சேர்த்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சீட்டு அது ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சு ரூ. 1,50,000. 2வது சீட்டு ரூ. 1,02,000 வந்தது. அந்த ஆர்டி ரூ. 8,000க்கு போட்டிருந்தாங்களா, அதில ரூ. 2,06,551 வந்தது. அந்த 2வது ஆர்டி ரூ. 700க்கு போட்டிருந்தாங்க. அதில ரூ. 18,074 வந்தது. போனஸ் ரூ. 30,000 வந்தது. ஸோ மொத்தமா அவங்க 2 வருஷத்துல ரூ. 5,06,625 சேர்த்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க வாங்குன அந்த வீடு. இதுதான் முதல் வீடு அவங்க வாங்குறாங்க. ஸோ அது ஒரு 1 பிஹெச்கே. ஸோ 1 பெட்ரூம் இருக்கிற மாரியான ஒரு வீடு. ரூ. 20,00,000 அந்த வீட்டுடைய விலை. இவங்க இந்த ரூ. 5,00,000 சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ ரூ. 5,00,000 டவுன் பேமெண்ட் போட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிற அந்த ரூ. 15,00,000க்கு தான் அவங்க பேங்க் லோன் போயிருக்காங்க 15 வருஷத்துக்கு. ஆனா அவங்க இந்த காசு இஎம்ஐயும் கட்டிட்டே இருப்பாங்க. ஆனா 7 வருஷத்துக்குள்ள எப்படியாவது அந்த பேங்க் லோன முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளானும் இருக்கும். இப்ப நீங்க நினைக்கலாம், அவங்களுக்கு வேற செலவுகளே இல்லையா? ஊருக்கு போற செலவு இருக்காதா? மெடிக்கல் செலவு இருக்காதா? அப்படின்னு. இப்ப இப்ப இதுலலாம் பார்த்தீங்கன்னா,
இந்த மிச்சம் இந்த ரூ. 10,000 இருக்குன்னு சொன்னேன்ல, அவங்க கட்டுறாங்க சீட்டுன்னு. ஸோ எல்லா மாசமுமே வந்து இந்த ரூ. 10,000 கட்டுற மாரி இருக்காது. இதிலேயே வந்து அவங்களுக்கு நெறையா வந்து மிச்சமாகும். இந்த காச அவங்க யூஸ் பண்ணி, அவங்க வந்து அவங்க வே வெளியில எங்கேயாவது போகணும், வெக்கேஷனுக்கு போகணும், ஊருக்கு போணும், செய்முறை செய்யணும், அந்த மாதிரி நாள் கூட வந்து செஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஓடியும் வந்து நெறையா குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஓடி எல்லாம் பண்ணும்போது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காசு வர்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து செலவு பண்ணிட மாட்டாங்க. அத சேர்த்து வச்சு அது வந்து அவங்க மெடிக்கல் செலவுக்கு, இல்லன்னா வந்து செய்முறை செய்றதுக்கு அந்த மாரி வந்து செய்வாங்க. இப்ப மாசம் மாசம் கூட அவங்க வந்து ஓடி செஞ்சாங்கன்னா கூட, அவங்களுக்கு வந்து நெறைய காசு வரும். இப்போ ஒரு ரூ. 5,000 மாசத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாசம் வந்து நம்மளுக்கு செய்முறை இருக்காது. அப்ப அந்த ரூ. 5,000 நம்மளுக்கு மிச்சம். அதே மாரி சேமிச்சு வச்சு தான் அவங்க அவங்களுக்கான எமர்ஜென்சி கேஷையும் அவங்க வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. எல்லா காசையுமே எடுத்துட்டு போய் அவங்க வீட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணல. நாளைக்கு வேலை இல்ல அப்டின்னாலும், அவங்க குடும்பத்த ஒரு 3, 4 மாசத்துக்காவது ஓட்டுற அளவுக்காவது அவங்க கிட்ட வந்து காசு இருக்கு. இந்த காச வந்து வெறும் அவங்களுடைய சம்பளத்தில மட்டும் தான் அவங்க வந்து இத காசு சேர்த்து வச்சு அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. மற்றபடி வேற யார்கிட்டயும் அவங்க கடனும் வாங்கல. வெளியிலருந்து அவங்க அம்மா, அப்பா, பொண்ணோட அம்மா, அப்பா அந்த மாரி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. இப்ப நீங்க வந்து நெனைக்கலாம், நம்மளுக்கு வந்து இவ்வளவு செலவு இருக்காதே அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து நெனைக்கலாம், ரெண்ட் வந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து உங்க வருமானம் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க டவுன்ல இருக்கிறாங்க. அங்க வந்து இந்த ரூ. 35,000 வருமானத்த வச்சு அவங்கனால குடும்பம் நடத்த முடியும். இதே இது சிட்டில நீங்க இந்த வருமானத்துல வந்து நீங்க குடும்பம் நடத்தணும்னா கஷ்டம். ஏன்னா குழந்தையோட ஃபீஸும் இருக்கு. இவங்க பாருங்க இவங்க 3 வயசுக்குள்ளயே வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் அடுத்த வருஷத்துலருந்து தான் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய அந்த செலவு வர ஆரம்பிக்கும். ஆனா, இந்த சம்பளம் அதுவாவே இருக்காது இல்லையா? சம்பளமும் வந்து அதிகமாகும். ஸோ, அதுக்கு ஏத்த மாரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இவங்க தேவையில்லாத எந்த செலவுமே பண்ணல. மிச்சம் புடிச்சு தான் இந்த 2 வருஷத்துல அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து உறுதி எடுத்துக்கிறணும். இல்ல எனக்கு வந்து ஒரு கோல் இருக்கு. நான் வீடு வாங்கணும் அப்டின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவோ உங்கனால வந்து சேமிக்க முடியுமோ, சீக்கிரமா சேமிச்சு வச்சு சீக்கிரமா வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து நீங்க நிம்மதியா இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பேங்க் லோன் கம்மியா வச்சுக்கோங்க. ஏன்னா, பேங்க் லோனுக்கு நீங்க வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அதோடைய வட்டி எவ்வளவு, எவ்வளவு வருஷங்கள்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியா நீங்க வந்து அ வ லோன் அமௌண்ட்ட வச்சுட்டு டவுன் பேமெண்ட்ட அதிகமா கட்டிட்டு அதுக்கப்புறமா சீக்கிரமா வந்து அந்த ஹோம் லோனையும் க்ளோஸ் பண்றதுக்கான வழிகள தேடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டு பாருங்க. ஒரு ரூ. 5,00,000 அப்படிங்கிறது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 2 வருஷத்துல சேர்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனாலும் இந்த வீடியோவ பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். "சிறு துளி பெருவெள்ளம்ன்ற" மாரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா இருந்து நம்ம சேமிச்சு வச்சோம்னா, கண்டிப்பா நம்மனாலயும் வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட சேமிச்சு வைக்க முடியும்னு இவங்க வந்து கோல்டுல இதுவரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க கிட்ட கோல்டு இருக்குது. ஸோ, அதனால அவங்க எந்த ஒரு கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணல. வெறும் காசா மட்டும் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ, நீங்களும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி, இவங்க வந்து சேஃபான மெத்தட்ஸ்ல தான் போட்டிருக்காங்க. சீட்டு வந்து அவங்க நம்பிக்கையான ஆளு. நெறைய வருஷமா அவங்க போட்டுட்டு இருக்காங்கன்றதுனால அவங்க கிட்ட போட்டிருக்காங்க. ஆர்டிங்கிறது பேங்க்ல போட்டிருக்காங்க. ஸோ, நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள சேமிச்சு வச்சு வீடு வாங்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.